இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கனடா நாட்டு பள்ளியில் ஒரு இளம்பெண் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு வெறியாட்டமாடிய சம்பவத்தில் பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் டம்ளரிட்ஜ் என்ற பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நேற்று முன்தினம் வழக்கம் போல வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த போது பள்ளிக்குள் புகுந்த இளம்பெண் ஒருவர் சரமாரியாக சுட்டார். துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஆசிரியை மற்றும் 5 மாணவ மாணவிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். மாணவ மாணவிகள், ஆசிரியைகள் உட்பட 29 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி அறிந்ததும் சில நிமிடங்களில் போலீஸ் படை பள்ளிக்கு விரைந்தது. பள்ளியில் இருந்த மொத்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். போலீசார் மறைந்திருந்து கண்காணித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய பெண்ணிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. பள்ளி முழுக்க தேடிய போது துப்பாக்கிச்சூடு நடத்திய பெண்ணும் ஒரு இடத்தில் இறந்து கிடந்தார். அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்துள்ளார் என தெரிய வந்தது. அந்த இளம்பெண்ணை பார்த்ததுமே பள்ளி ஆசிரியைகள் அடையாளம் கண்டுவிட்டனர். அது ஜெசி வான் ரோட்செல்லார், வயது 18 என ஆசிரியைகள் கூறியதும் போலீசார் அதிர்ச்சியடைந்து விட்டனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதே பள்ளியில்தான் ஜெசி படித்துள்ளார். அதன் பிறகு பள்ளிக்கு வரவில்லை என ஆசிரியைகள் கூறினர். எதற்காக தான் படித்த பள்ளிக்குள் புகுந்து ஜெஸ்ஸி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பார் என போலீசார் யோசித்துக் கொண்டிருந்த போதே பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண்ணும் இளைஞனும் சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. போலீசார் அந்த வீட்டுக்கு விரைந்து சென்றனர். அந்த வீடு ஜெஸ்ஸி வீடுதான். இறந்து கிடந்தது ஜெஸ்ஸியின் தாய் மற்றும் 11 வயது சகோதரன். அவன் ஜெஸ்ஸியின் உடன் பிறந்த சகோதரன் அல்ல, தாயின் காதலனுக்கு பிறந்தவன். முதலில் தாயையும் சகோதரனையும் சுட்டுக் கொன்று விட்டுதான் பள்ளிக்கு சென்று துப்பாக்கியால் சுட்டு வெறியாட்டம் ஆடியிருக்கிறார் என தெரிய வந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாயின. ஜெஸ்ஸி ஒரு பெண்ணே அல்ல, அவர் ஒரு திருநங்கை. பிறக்கும் போதே ஜெஸ்ஸி ஆண் பிள்ளையாகத்தான் பிறந்தார். காலப்போக்கில் அவர் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன, திருநங்கையானார். இதனால் மனதளவில் ஜெஸ்ஸி பாதிக்கப்பட்டார். தன் வயதை ஒத்த சிறுவர் சிறுமியரிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார். கோபம், பதற்றம், பயம் எல்லாம் சேர்ந்து ஜெஸ்ஸியை மனநோயாளியாக்கியது. சிகிச்சை எடுத்துக்கொள்ள துவங்கினார். இப்படிப்பட்ட சூழலில்தான் படிப்பை தொடர முடியாமல் பள்ளியை விட்டு பாதியிலேயே நின்றார். ஜெஸ்ஸியை தாய் கவனித்துக் கொண்டாலும் கூட ஒப்புக்காக நடிக்கிறார் என நினைத்தார் ஜெஸ்ஸி. காதலனுக்கு பிறந்த மகனிடம்தான் அதிகம் பாசம் காட்டுவதாக நினைத்தார். தாயுடன் சண்டை போட்டு வந்தார். நாளாக நாளாக தாய் மீதும் சகோதரன் மீதும் கோபம் அதிகரிக்க துவங்கியது. படிப்பை பாதியில் விட்டதால் பள்ளி மீதும் வெறுப்பில் இருந்தாள். தன்னிடம் கண்டிப்புடன் நடந்த பள்ளி நிர்வாகம் ஆசிரியைகள் மீது கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த ஜெஸ்ஸி நேற்று முன்தினம் தனது திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார். முதலில் தாய் சகோதரனிடம் வம்புக்கு இழுத்து சண்டை போட்டார். இருவரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு பள்ளிக்கு சென்றும் அங்கும் அதே துப்பாக்கியால் ஆசிரியை 5 மாணவ மாணவிகளை சுட்டு தள்ளியிருக்கிறார். பிறகு தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்தார். கனடா நாட்டில் நடந்த 2வது மிக மோசமான துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவாகும். இதற்கு முன் 2020ஆம் ஆண்டில் நோவா ஸ்காட்டியா மாகாணத்தில் கேப்ரியல் வாட்மன் என்ற ஆசாமி நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 22 பேர் கொல்லப்பட்டனர்.